நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக சத்தான கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்பில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு, உடல் சூடு அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கம்பை தாராளமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கம்பு தோசை வந்து நம்ம சூப்பராக நல்லா ரோஸ்ட்டாக இருக்கிறத நல்லா காரசாரமான சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். இது செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கம்பு, அது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதிலே 1/2 மடங்கு அளவுக்கு கருப்பு வந்து நான் எடுக்கிறேன். நீங்கள் வெள்ளை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இது வந்து கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால நான் மிக்சிலே 2 பாதியாக அரைச்சிக்கிறேன். அரைக்கும் போதே நான் உப்பும் சேர்த்து அரைச்சிட்றேன். இப்போ இது வந்து நம்ம 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அப்போ தான் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நல்லா புஃப்னு வரும். இந்த மாதிரியான பக்குவமாக இருக்கும். ஸோ சூப்பராக நமக்கு வந்து பொங்கி புளிச்சு மாவு வந்து ரெடியாக இருக்குது. இதை தோசைக்கல்லில் எப்பவும் போல் ஊற்றி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.